ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வெயிட் கெயின் ரெசிபிஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 11:30க்கு என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, ஆம்லா ஜூஸ் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஆம்லா வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டு மிக்ஸி ஜாரில், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10-12 கறி லீவ்ஸை வந்துட்டு அதிலே வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, தென் அதில் கொஞ்சம் ஒரு 2-3 நமக்கு எவ்வளோ வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிற அளவு, நாம் எவ்வளோ குடிப்போம் அப்படிங்கிற அளவு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்கூப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் கர்ட் எடுத்துக்கிட்டு, தென் அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்துப்பு, இது வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, தென் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, தென் வந்துட்டு சர்வ் பண்ணலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு. இது நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி தரும். தென் அதே இல்லாமல் இது இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் ஆகும். இதில் வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். ஸோ ஆம்லா ஜூஸ் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு, சைட் பை சைட் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்காக ரெடி பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு சோக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. ஸோ ஆஃப்டர்நூன் 11:30 இருக்கும்போதே இதுக்கு பாதாம் 4, பிஸ்தா ஒரு 6, வால்நட் 4, தென் ஒரு முந்திரி 5-6, தென் உலர் திராட்சை, கருப்பு திராட்சையாக இருந்தாலும் சரி அது ஒரு 10, தென் ஒரு ஃபிக் அத்திப்பழம் வந்துட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்துட்டு சோக் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்துட்டு சோக் பண்ணும்போது பாதாம் மட்டும் தனியாக வந்துட்டு சோக் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் பாதாமில் இருக்க வந்து தோலை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் தனியாக வந்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு, மீதி எல்லாமே வந்துட்டு ஒரே இதுலேயும் வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:30-6 கப் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டம்ளர் கர்டும் எடுத்துப்பாங்க. கர்ட் வந்துட்டு ஒரு 7 o'clock அந்த டைமில் எடுத்துப்பாங்க. அதுக்காக பாலும் வந்துட்டு காய வச்சு பெற போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதே டைமில் வந்துட்டு காட்டில் வேலை செய்கிறவங்களுக்காக டீ கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சிட்ருந்தோம். தென் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சை கலக்காய் இருந்துச்சு. அதை வந்துட்டு மண்ணெல்லாம் வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு சைட் பை சைட் கழுவிட்டு வறுத்து எடுத்துகிட்டுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கும் போல பண்ணிகிட்ருக்காங்க, எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். பிகாஸ் வெயிட் கெயின் ரெசிபீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கலை, என்னுடைய அக்கா பொண்ணு வந்து எடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப லீனாக இருக்காங்க, தென் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்துட்டு தென் ஈவினிங் இது வந்து 4:30 இருக்கும். தம்பி வந்துட்டு ஏதாவது கூலாக வந்துட்டு சாப்பிட்ணும் குடிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதுக்காக ரோஸ் மில்க் வந்துட்டு இது பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுக்கு வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் இட்டுருந்தோம். இது வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் இருக்கும். இந்த 1/2 லிட்டருக்கு ஒரு 4 drops வந்து இந்த பேக்கர்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தேவை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து சுகர் வந்துட்டு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்த மில்க் கூலாகவே இருந்தது. இது வந்து நம்ம கடையிலே கேட்டதுக்கு வாங்கி தந்துருக்கலாம் அவருக்கு மட்டும்தான். பட் நம்ம கடையில் இந்த எசன்ஸ் கூட நமக்கு வந்துட்டு நாட் ஹெல்த்தி தான். பட் கடையில் வாங்கி தரத்துக்கு நம்ம வீட்டிலே வந்து இந்த எசன்ஸ் வந்துட்டு வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு. கம்பேர் டு கடையில் நம்ம வாங்கி தரத்துக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீட்டிலே வந்துட்டு எசன்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தந்தேன்.
தென் ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். அப்போ வந்து நல்லா நம்ம ட்ரை ஃப்ரூட் சோக் ஆயிருந்தது நல்லா ஊறி இருக்கும் சோக் பண்ண வச்சது. ஸோ அதில் வந்துட்டு பாதாமை வந்து தோல் எடுத்து சேர்த்துட்டு தென் அதில் வந்துட்டு ஒரு டம்ளர் ஒரு 100 மில்லி வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து ஒரு செவலப்பழம். இவங்க டேஸ்ட்டுக்காக வந்துட்டு ஒன்று ஃபுல்லாகவே ஆட் பண்ணாங்க. பட் குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஹாஃப் பனானா மட்டும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்கும். தென் வந்துட்டு நமக்கு ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு நல்ல சத்து இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வந்து பாப்பாவை குளிக்க வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா 3rd மந்த் ஃபோட்டோஷூட்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு போயிட்டுருந்தது. ஸோ இதுக்கு வந்து 3rd மந்தில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அவங்க நல்லா பார்க்குறாங்க. அந்த கலர் வந்துட்டு நல்லா வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நைட் தீம் அந்த இதை வச்சு எடுக்கலாம், ஸ்டார்ஸ் இதெல்லாம் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 6-7 ஒரு பெரிய ஸ்டார்ஸும் எடுத்துகிட்டு தென் ஒரு 15 ஸ்டார்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தது. பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கு தென் மூன் ஸ்டார் வந்துட்டு ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளைன் சாரீ பிளாக் கலர் தென் ஸ்டார் அண்ட் மூன் வந்துட்டு ஒரு டவலில் வந்துட்டு மூன் ஷேப்பில் வந்துட்டு நம்ம கர்வாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தென் அதில் வந்து அந்த மூனில் வந்து பாப்பாவை படுக்க வச்சு 3rd மந்த் ஃபோட்டோஷூட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். தென் இந்த தென் வந்து கொஞ்சம் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டன் வந்து வச்சு அதில் வந்துட்டு 3 ஃபார்ம் பண்ணி காட்டனை வந்துட்டு நம்ம க்ளவுட்ஸும் ஃபார்ம் பண்ணி தென் அதில் எடுத்துக்கிட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.